முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ துறவறம் பூண வாய்ப்புள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளராக இருந்து 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்திருந்தார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகும் அதிக மக்கள் அங்கீகாரம் பெற்ற தலைவராக தனக்கென ஒரு பெயரை உருவாக்க அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் வழங்கிய தவறான ஆலோசனையின் பேரில் அவர் கடுமையான பொது எதிர்ப்பை எதிர்கொண்டு இறுதியில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் அமைதியான கொள்கையை பின்பற்றினார். எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ பங்கேற்கவில்லை. மேலும் எந்த ஒரு அரசியல் அறிக்கைகளையும் வெளியிடுவதை தவிர்த்தார். அண்மை காலமாக அவர் பௌத்த தத்துவத்தின் பக்கம் ஆழமாக திரும்பியுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் நாளின் பெரும்பகுதியை தியானத்தில் செலவிடுவதாக கூறப்படுகிறது. அவர் வெளியாட்களை சந்திப்பதை தவிர்த்து வருவதுடன் பௌத்த நூல்கள் மற்றும் தியானம் பற்றிய புத்தகங்களை ஆழமாக படிப்பதில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அவர் வாழ்க்கையின் இறுதிப் பகுதியில் முறையாக துறவரத்திற்குள் நுழைவதற்கான வலுவான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறாயின் உலக வாழ்க்கையை துறந்து துறவரத்தை தழுவிய முதல் இலங்கை ஜனாதிபதியாகவும் அவர் இருப்பார்.